அவனுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் அம்மா இருந்தாலும் கொடுக்கணும். ஆனால் இப்போ கூட நான் வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். எங்கள் ஹஸ்பண்டு கூப்பிடும்போது வாயா போயான்னு கூப்பிடுவார். ஆனால் எனக்கு வாடா போடான்னு கூப்பிட்டாதான் நான் அம்மாங்கிற உரிமை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதனால நான் அப்படி தான் ரவியும் அப்படி தான் கூப்பிடுவேன், ராஜாவும் அப்படி தான் கூப்பிடுவேன். ஆனால் என் பொண்ணு அம்மான்னு கூப்பிடுவேன், அவளை பாடி போடிலாம் கூப்பிட்டதில்லை. ராஜாவை ராஜப்பான்னு சொல்லுவேன். ஆமாம் ராஜப்பான்னு. என் பொண்ணு பேர் ரோஜா, ரோஜிமான்னு சொல்லுவேன். ரவியை மட்டும் ரவிக்குட்டி சொல்லுவேன். ஆமாம் சின்ன பையன்னு சொல்லிட்டு. நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலர். ஒரு 4 கிலோ வெயிட் போட்டு போவேன். அப்போ கூட என்னடா இழைச்சிட்டேம்பாங்க, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இல்லை எப்போ பார்த்தாலும் இழைச்சிருக்க மாதிரி தான் தெரியும். ரவி தான் ரொம்ப கோவப்படுவான் என்கிட்ட. என் ப்ரொஃபஷன்லேயே நானே எரிச்சலாக இருக்கேன், பாடி டயட்டில் இருக்கேன், இப்போ போய் நீ சாப்பிடுன்னு சொல்கிறியேன்னு திட்டுவான் என்ன. எப்போ பார்த்தாலும் எனக்கும் ரவிக்கும் கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி வரும். நல்லா சாப்பிட்றாம சும்மா காலை முதுகு வலி வரும் அவனுக்கு அடிக்கடி. ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாதமே. என் ப்ரொஃபஷன் அப்படியே நீ பேசாமல் இரு அப்படிமா. இது எம் குமரன் ஃபர்ஸ்ட் மூவில ஜெயம் படத்துடைய ஜெயம். கரெக்ட் ஃபர்ஸ்ட் டேக். சோ 3 பேருமே ஃப்ரேம்ல இருக்காங்க, அப்பா அண்ட் 2 சன். இந்த பிக்சர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் சிவாஜி சார் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அது முன்னாடி போய் ஒர்ஷிப் பண்ணிட்டு வர சொன்னார் அவங்க அப்பா. ஏன்னா அவர் ஆக்டிங் அவர் தான் அத்தாரிட்டி, அவர் முதல்ல அவர் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே ஆரம்பித்தாங்க. அப்புறம் இதில் கமல் சாரை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தோணுது. இவன் திட்டுவான் சொன்னான். இவன் சின்ன வயசுலேருந்து கமல் ஃபேனு. இவன் கமலோட ஃபோட்டோ எடுத்துக்கணும் ரொம்ப ஆசை. சரின்னு சொல்லிட்டு பேசும் படம்னு ஒரு படம், அது நாங்கள் ஒரு ஏரியா பண்ணியிருந்தோம். அப்போ கமல் சாரை மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தான். அப்போ ஒரு 13-14 வயசு இருக்கும் அவனுக்கு. சின்ன பையன், ஆனால் பயங்கர கமல் ஃபேனு. எப்போவுமே கமல்ஹாசன் ஃபேன் தான் அவன். அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் சத்யா எதுலேயோ ஷூட்டிங்கில் இருந்தாரா, அது முடிஞ்ச டைமான்னு தெரில. ஹேர்லாம் கம்மியாக இருந்தது அவர் தலையில். ஐயோ எனக்கு நல்லா ஹேர் தலையில் இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துக்கலையே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணான். அப்போ விக்ரம் ஃபிலிம் ரிலீஸ் அப்போது அழுது அடம்பிடிச்சி ஃபஸ்ட் டே பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணவேணி தியேட்டரில் ரோடுக்கு வெளியே நிற்குது க்யூ. நானும் அம்மாவும் என்னை கையில் பிடிச்சிக்கிட்டு என்னை க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கி கூப்பிட்டு போனாங்க. கிருஷ்ணவேணி தியேட்டர் ரோட்டில் எங்கேயோ இருக்கு க்யூ. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லாமல் இருக்காது. பல வருடங்களுக்கு முன்னாடி இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா, ஃபர்ஸ்ட் படமா ஜெயம் ரவி சார் வச்சு எடுக்கிறோம், அது டைட்டில் ஜெயம். அதுவே ஒரு டேக்காக மாறி கடைசி வரைக்கும் அது அப்படியே ஒரு ஜேர்னியாக போகும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த லேடிஸ் 3 பேர் தான், அம்மா, என் தங்கச்சி, என்னுடைய ஒய்ஃப், 3 பேரும் அந்த முடிவெடுத்தாங்க. 3 பேரும் அவன் பேர் ரவி தான், அதில் மாத்திரம் வெள்ளம் வச்சுக்காதீங்க, அவனை ஜெயம் ரவின்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா சொன்னாங்க, ஒரு முடிவெடுத்து வந்தாங்க. ஆமாம். இல்லை அவங்க அப்பா சொன்னார், ஆடியன்ஸே உனக்கு பேர் வைப்பாங்க, நம்ம வச்சுக்க வேணான்னு. அதே மாதிரி ஜெயம் ரவி ஜெயம் ராஜான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் அப்புறம் இவங்க அப்பா பேர் முன்னாடி வச்சுக்கணும்னு போட்டுக்கிட்டான், மோகன் ராஜான்னு. ரவுடின்னு சொல்லுவாங்க அம்மா அவனை, நான் ரவிடி அப்படிம்பா, அதையும் சொல்லுங்க. ஆமாம் அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால பழைய பச்சை தான் இருந்தாலும் சொல்லணும். ஆமாம்.